This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் கடும் வறட்சி காரணமாக 69 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள தண்ணீர் பயன்பாட்டிற்கு கட்டுப்பாடுகள். பிரான்சில் வெப்ப அலையிலிருந்து தப்பிக்க கண்காணிப்பற்ற பகுதிகளில் குளித்த 40 பேர் நீரில் மூழ்கி பலி. காவல்துறையினர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய 82 வயது முதியவர் அதிரடி கைது. காயமடைந்த 2 அதிகாரிகள் மருத்துவமனையில். பிரான்ஸ் ரயில்வே ஊழியர்களின் வேலை நிறுத்த எதிரொலி. ஊழியர்களுக்கு 100 யூரோக்கள் ஊக்கத்தொகை மற்றும் புதிய பணியிடங்கள் அறிவிப்பு. பிரான்சில் சுட்டெரிக்கும் வெயில். பாதிக்கப்படக்கூடியவர்கள் ரயில் பயணங்களை தவிர்க்க பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். பிரான்சில் வேலை விபத்து மற்றும் தொழில் நோய்க்கான நஷ்ட ஈட்டில் புதிய கட்டுப்பாடு. 4 ஆண்டுகள் என்ற உச்சவரம்பு அமல். வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த தாயின் காருக்குள் சிக்கி 2 சிறுவர்கள் பலி. கொலை குற்றம் பிரிவில் விசாரணை. ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாக்க அதிரடி. செங்கடலுக்கு விரைந்தது பிரான்சின் விமானம் தாங்கி போர்க்கப்பல். தொடர்வன விரிவான செய்திகள். பிரான்சில் நிலவி வரும் தொடர்ச்சியான கடும் வெப்ப அலை மற்றும் மழையின்மையால் நாடு முழுவதும் கடுமையான வறட்சி நிலவுவதால் பிரான்ஸ் முழுவதும் 69 மாவட்டங்களில் தண்ணீர் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் நோக்கில் மாவட்ட நிர்வாகங்களால் அதிரடி சிறப்பு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. எனினும் ஒரு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் இந்த கட்டுப்பாடுகள் ஒரே மாதிரியாக பொருந்தாது என்பதால் கார் கழுவுதல் அல்லது தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சல் தடை மற்றும் பிற கட்டுப்பாடுகள் அறிந்து கொள்ள பிரெஞ்சு அரசின் அதிகாரப்பூர்வமான விஜியோ இணையதளத்தை அல்லது உங்களின் உள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அணுகுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீர் இருப்பின் அளவை பொறுத்து இந்த வறட்சி எச்சரிக்கையானது விழிப்புணர்வு எச்சரிக்கை, தீவிர எச்சரிக்கை மற்றும் நெருக்கடி என 4 நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் நிலையான விழிப்புணர்வு நிலையில் பொதுமக்களும் தொழில் நிறுவனங்களும் தாங்களாகவே முன்வந்து நீரை சிக்கனமாக பயன்படுத்த அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதில் எவ்வித கட்டாய தடைகளும் இல்லை. ஆனால் அடுத்தடுத்த நிலைகளான எச்சரிக்கை மற்றும் தீவிர எச்சரிக்கை நிலைகளில் வீட்டின் தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சுவது, நீச்சல் குளங்களை நிரப்புவது, வாகனங்களை கழுவுவது மற்றும் விவசாய பாசனங்களுக்கு படிப்படியாக கடுமையான கட்டுப்பாடுகளும் தடைகளும் அமல்படுத்தப்படுகின்றன. வறட்சியின் உச்சகட்டமான நெருக்கடி நிலையில் வேளாண்மை மற்றும் பொது இடங்களுக்கான நீர் விநியோகம் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டு அத்தியாவசிய தேவைகளான குடிநீர், மருத்துவம் மற்றும் பொது பாதுகாப்பிற்கு மட்டுமே தண்ணீர் பயன்படுத்த அனுமதிக்கப்படும். இந்நிலையில் வானிலை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி இந்த வாரத்தின் இறுதியில் நாட்டின் மேற்கு பகுதிகளில் வெப்பம் சற்று தணிய வாய்ப்புள்ளது. எனினும் தெற்கு பிராந்தியங்கள் உட்பட பல பகுதிகளில் வெப்ப அலையின் தாக்கம் தொடர்ந்து நீடிக்கும். இந்த வார இறுதியில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் அது நாடு முழுவதும் பரவலாக பெய்யாது என்பதால் பிரான்சின் பல பகுதிகளில் வரும் ஜூலை மாத தொடக்கம் வரை இந்த வறட்சி தொடரும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் சுட்டெரிக்கும் வெப்ப அலையில் இருந்து தப்பிக்க கடந்த வார இறுதி முதல் கண்காணிப்பு இல்லாத பகுதிகளில் நீந்திய 40 பேர் நீரில் மூழ்கி பரிதாபமாக மரணமடைந்துள்ளனர். வெப்ப அலை குறித்த அவசர கூட்டத்திற்கு முன்னதாக பேசிய பிரெஞ்சு பிரதமர் செபாஸ்டியன் லெகார்னு கடந்த ஜூன் 18ஆம் தேதி முதல் இந்த துயர சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதாக கவலையுடன் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் முழுவதும் இளைஞர்களும் பொதுமக்களும் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்கும் வகையில் கால்வாய்களிலும் ஆறுகளிலும் ஆபத்தான முறையில் குதித்து நீந்தி வருவதே இந்த தொடர் உயிரிழப்புகளுக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. பிரான்சின் பெரும்பாலான பகுதிகள் கடுமையான வெப்ப எச்சரிக்கையின் கீழ் வைக்கப்பட்டுள்ளன. இன்று செவ்வாய்க்கிழமை வெப்பநிலை சுமார் 40 டிகிரி செல்சியஸ் இருக்கும் எனவும் மேற்கு பிரான்சின் சில பகுதிகளில் 43 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உச்சத்தை எட்டும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்ஸ் மட்டுமின்றி பிரித்தானியா, இத்தாலி மற்றும் ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளும் கடும் வெப்பத்தால் தகித்து வருகின்றன. சில பகுதிகளில் பதிவாகியுள்ள வரலாறு காணாத அளவிலான வெப்பம் பள்ளிகள் மற்றும் போக்குவரத்து சேவைகளை வெகுவாக பாதித்துள்ளது. உலகளாவிய சராசரியை விட 2 மடங்குக்கும் அதிகமான வேகத்தில் ஐரோப்பா வெப்பமடைந்து வருவதாக உலக வானிலை ஆய்வு முகமை எச்சரித்துள்ளது. தற்போதைய இந்த கொடூர வெப்ப அலைக்கு ஒமேகா பிளாக் எனப்படும் வானிலை அமைப்பை காரணமாக உள்ளது. கிரேக்க எழுத்தான ஒமேகாவின் வடிவத்தை ஒத்திருக்கும் இந்த அமைப்பில் நடுப்பகுதியில் வெப்பமான காற்றும் இருபுறங்களிலும் குளிர்ந்த காற்றும் காணப்படுகின்றன. இது மேற்கு மற்றும் மத்திய ஐரோப்பாவின் மீது வெப்பக்காற்றை தேக்கி வைத்து வெப்ப குவிமாடம் எனப்படும் ஒரு அமைப்பை உருவாக்குவதாக வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர்.
பருவநிலை மாற்றத்தால் இத்தகைய நீண்ட கால வெப்ப நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் நோஜென்ட்லி ரோட்ரோ பகுதியில் கடந்த ஜூன் 20ஆம் தேதி சனிக்கிழமை மாலை காவல்துறையினர் மீது துப்பாக்கி சூடு நடத்திய 82 வயது முதியவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு முன்பாக அந்த முதியவரின் மனைவி காவல்துறையை தொடர்பு கொண்டு இது புரட்சி என்றும் மக்ரோன் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் என்றும் கூச்சலிட்டபடி தனது கணவர் துப்பாக்கியுடன் வீட்டை விட்டு வெளியேறியதாக கவலையுடன் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் அவர் இருந்த தோட்டத்திற்கு சென்று உரையாடலை தொடங்க முயன்றனர். அப்போது அந்த முதியவர் காவல்துறையினர் மீது 3 முறை துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் 2 அதிகாரிகளின் கால்களில் குண்டு பாய்ந்து காயம் ஏற்பட்டது. காயமடைந்த இருவரும் உடனடியாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களது உயிருக்கு எவ்வித ஆபத்தும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினரும் பதிலடி தாக்குதல் நடத்தினர். இதில் கையில் காயமடைந்த முதியவர் தனது வீட்டின் அடித்தளத்தில் தஞ்சம் புகுந்தார். இறுதியாக இரவு 10:50 மணியளவில் சிறப்பு படையினரின் உதவியுடன் அவர் எவ்வித சிரமமுமின்றி பாதுகாப்பாக கைது செய்யப்பட்டார். சுமார் 20 ஆண்டுகளாக ஓய்வில் இருக்கும் முன்னாள் கைவினைஞரான அவருக்கு எவ்வித குற்றப்பின்னணியும் இல்லை. அவரது கையில் ஏற்பட்ட காயத்திற்கு லெமான் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதுடன் அவரை மனநல மருத்துவர் பரிசோதிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அரசு வழக்கறிஞர் அலுவலகம் 2 தனித்தனி விசாரணைகளை தொடங்கியுள்ளது. முதியவர் துப்பாக்கியால் சுட்டதைத் தொடர்ந்து பொது அதிகாரத்தில் உள்ளவர்களை வேண்டுமென்றே கொலை செய்ய முயன்றது என்ற குற்றச்சாட்டின் கீழ் முதல் விசாரணை நோஜென்ட்ல ரோட்ரோ ஆராய்ச்சி பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதேபோல காவல்துறையினர் முதியவரை சுட்டதைத் தொடர்ந்து பொது அதிகாரத்தில் உள்ளவர்களால் ஆயுதத்தால் வேண்டுமென்றே வன்முறையில் ஈடுபட்டது என்ற குற்றச்சாட்டின் பேரில் ஓர்லியன்ஸின் ஆராய்ச்சி பிரிவிடம் 2வது விசாரணை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதற்காக காவல்துறையினர் பயன்படுத்திய ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பிரான்சின் SNCF நிறுவனத்தில் கடந்த ஜூன் 10ஆம் தேதி நடைபெற்ற 24 மணி நேர வேலைநிறுத்தத்திற்கு பதிலாக அந்த நிறுவனத்தின் அனைத்து ஊழியர்களுக்கும் வரும் ஜூலை மாத சம்பளத்துடன் 100 யூரோக்கள் போனஸ் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழிற்சங்கங்களின் அதிகாரப்பூர்வ தகவலின்படி இந்த மாபெரும் வேலைநிறுத்தத்தில் சுமார் பாதி ஊழியர்கள் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போராட்டம் SNCF நிறுவனத்தின் துணை நிறுவனமயமாக்கல் திட்டங்களுக்கு எதிராகவும் சம்பள உயர்வை வலியுறுத்தியும் நடத்தப்பட்டது. இந்த தொடர் அழுத்தத்தின் எதிரொலியாக மனிதவள பிரிவில் கூடுதலாக சுமார் 100 புதிய பணியிடங்களை உருவாக்குவதாக SNCF நிர்வாகம் தற்போது அறிவித்துள்ளது. பிராந்திய தொடர்ந்து சேவைகளுக்கான போட்டி ஒப்பந்தங்களில் பங்கேற்கும் நோக்கில் இந்த துணை நிறுவனங்கள் பெருமளவில் உருவாக்கப்படுகின்றன. இதனால் பயணிகளுக்கான சேவைகள் மேம்படலாம் என சிலர் கருதினாலும் ஊழியர்களின் பணிச்சுமை மற்றும் உற்பத்தி திறன் மீதான அழுத்தம் பெருமளவு அதிகரிக்கும் என்று தொழிற்சங்கங்கள் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளன. பிரான்ஸ் நாட்டை கடும் வெயில் வாட்டி வதைக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பிரான்ஸ் தேசிய ரயில்வே நிறுவன தலைவரும் முன்னாள் பிரதமருமான ஜீன் காஸ்டெக்ஸ் பொதுமக்களுக்கு முக்கிய ஆலோசனை ஒன்றை தெரிவித்துள்ளார். வெயிலால் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் உடையவர்கள் தாங்கள் திட்டமிட்டுள்ள பயணங்களை ஒத்திவைக்குமாறும் அல்லது குறைந்தபட்சம் ரயிலில் பயணிப்பதையாவது முற்றிலுமாக தவிர்க்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். அதிக வெப்பம் காரணமாக மக்கள் உடல்நல பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் சாத்தியக்கூறுகள் உள்ளதாக தெரிவித்த அவர் இந்த கடும் வெயில் ரயில் பாதைகளையும் ரயில் இயங்குவதற்கு மின்சாரம் வழங்கும் மின்கம்பிகளையும் சேதப்படுத்தக்கூடும் என்பதால் ஒட்டுமொத்த ரயில் சேவையின் மீதும் இது கடும் பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாகவும் கவலையுடன் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பிரான்ஸ் வானிலை ஆய்வு மையம் இன்று மதியம் முதல் பிரான்சின் 49 மாவட்டங்களுக்கு சிவப்பு வெப்ப அலை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் அடுத்த வாரமும் இதே நிலை நீடிக்கலாம் என்றும் சில பகுதிகளில் நிலைமை மேலும் மோசமாக வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் பொதுமக்களை எச்சரித்துள்ளது. பிரான்சில் வேலை விபத்து அல்லது தொழில் சார்ந்த நோய் காரணமாக வேலை செய்ய முடியாமல் இருக்கும் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் தினசரி நஷ்ட ஈட்டுத் தொகையில் புதிய விதிமுறைகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த அதிரடி மாற்றங்கள் வருகிற 2027ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளன. தற்போது நடைமுறையில் உள்ள விதிகளின்படி வேலை விபத்து அல்லது தொழில் நோயால் பாதிக்கப்பட்டு பணியாற்ற முடியாதவர்களுக்கு அவர்கள் முழுமையாக குணமடையும் வரை அல்லது உடல்நிலை நிரந்தரமாக நிலை பெறும் வரை தினசரி நஷ்ட ஈடு வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் புதிய விதிகளின்படி 2027 ஜனவரி முதல் ஏற்படும் புதிய வேலை விபத்துகள் மற்றும் தொழில் நோய்களுக்கு இந்த நஷ்ட ஈடு அதிகபட்சமாக 4 ஆண்டுகள் மட்டுமே வழங்கப்படும் என வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 4 ஆண்டுகளுக்கும் மேலாக வேலை செய்ய இயலாத நிலை தொடர்ந்தால் அந்த நிலை நிரந்தர இயலாமை என கருதப்படும். அதன் பின்னர் பாதிக்கப்பட்ட நபர் வேறு விதமான நிரந்தர இழப்பீட்டு திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெறுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் ஒருவர் நஷ்டஈடு பெற்று மீண்டும் வேலைக்கு திரும்பிய பின்னர் குறைந்தது 1 வருடம் பணிபுரிந்திருந்தால் பின்னர் அவர் மீண்டும் வேலை விபத்து அல்லது தொழில் நோயால் பாதிக்கப்பட்டால் குறிப்பிட்ட சில நிபந்தனைகளின் கீழ் மேலும் ஒருமுறை அதிகபட்சமாக 4 ஆண்டுகள் வரை நஷ்டஈடு பெற முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் சமூக பாதுகாப்பு செலவினங்களை கட்டுப்படுத்தவும் நீண்ட காலமாக வேலை செய்ய முடியாத நிலையில் உள்ளவர்களுக்கான நிரந்தர இழப்பீட்டு நடைமுறையை தெளிவுபடுத்தவுமே இந்த புதிய சட்ட மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் வாக்லூஸ் மாவட்டத்தில் உள்ள கார்பென்ட்ரஸ் நகரில் நேற்று வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த தாயின் காருக்குள் 2 மற்றும் 4 வயதுடைய 2 சகோதரர்கள் உயிரிழந்த சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. மதியம் சுமார் 1:15 நிமிடத்திற்கு தாய் அவசர உதவிக்கு அழைத்துள்ளார். நேரடி சூரிய ஒளியில் நிறுத்தப்பட்டிருந்த அந்த வாகனத்தில் சிக்கியிருந்த குழந்தைகளை மீட்க தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மருத்துவர்கள் 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக தீவிரமாக போராடியும் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் குழந்தைகள் தனக்கு தெரியாமல் வாகனத்திற்குள் நுழைந்து தங்களை தாங்களே உள்ளே பூட்டிக் கொண்டதாகவும் பின்னர் தான் அவர்களை மறந்துவிட்டதாகவும் அந்த தாய் வாக்குமூலம் அளித்துள்ளார். இது ஒரு முதற்கட்ட வாக்குமூலம் மட்டுமே என்றும் இந்த துயரச் சம்பவம் குறித்து தீவிரமாக விசாரிக்கப்படும் என்றும் காவல்துறை சங்கத்தின் தெற்கு மண்டல தலைவர் புரூனோ பர்தோச்செட்டி தெரிவித்துள்ளார். குழந்தைகள் எவ்வளவு நேரம் காருக்குள் பூட்டப்பட்டிருந்தனர் என்பதை தீர்மானிக்க கொலை குற்றம் தொடர்பான அதிகாரப்பூர்வ விசாரணை தற்போது முடுக்கிவிடப்பட்டுள்ளது. தீயணைப்புத்துறை உயர் அதிகாரியின் கூற்றுப்படி 38 டிகிரி செல்சியஸ் வெளிப்புற வெப்பநிலையில் நேரடி சூரிய ஒளியில் நிறுத்தப்படும் வாகனத்தின் உள்ளே அரை மணி நேரத்தில் 65 டிகிரி செல்சியஸ் ஆகவும் 1 மணி நேரத்திற்கு பிறகு 80 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை மிக விரைவாக உயரக்கூடும் என குறித்த அதிகாரி தெரிவித்துள்ளார். இறப்பிற்கான அதிகாரப்பூர்வ காரணங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் கடும் வெப்ப அலையே மரணத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் என கார்பென்ட்ரஸ் அரசு வழக்கறிஞர் குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பிரான்ஸ் தனது விமானம் தாங்கி போர்க்கப்பலை செங்கடலுக்கு அனுப்பியுள்ளது. பிரான்ஸ் ராணுவம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி இத்தாலிய மற்றும் நெதர்லாந்து போர்க்கப்பல்களுடன் இணைந்து பிரான்சின் சார்ல்ஸ் டிகால் எனும் விமானம் தாங்கி போர்க்கப்பல் தெற்கு செங்கடலை நோக்கி தற்போது விரைந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர்ச்சூழல் சீரடைந்த பின் ஹோர்முஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான கடற்போக்குவரத்திற்கான அடித்தளத்தை அமைப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு விரிவான திட்டத்தில் பிரான்சும் பிரிட்டனும் கடந்த பல வாரங்களாக தீவிரமாக பணியாற்றி வருகின்றன. அந்த நடவடிக்கையின் ஒரு முக்கிய பகுதியாகவே பிரான்ஸ் தனது போர்க்கப்பலை செங்கடலுக்கு அனுப்பியுள்ளது. எனினும் இந்த பாதுகாப்பான போக்குவரத்து திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துவதற்கு ஈரானுடனான ஒருங்கிணைப்பும் இதில் பங்கேற்க விருப்பம் தெரிவித்துள்ள பிற சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பும் கட்டாயம் தேவைப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.